Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியல்ல VLOOKUP ஃபார்முலாவை பேசிக்கா தெரிஞ்சவங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு அதில் எப்படி அட்வான்ஸ்டாக ஒரு சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதுனால ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் கட்டாயமாக லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க நம்புகிறேன். சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வரப்போகுது. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். VLOOKUPல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, VLOOKUPல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால ஒருவேளை நீங்கள் VLOOKUP பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த மாதிரியான பீப்புள் மட்டும்தான் அங்கே வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஃபஸ்ட் டைமாக VLOOKUP பற்றியே நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துடுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் VLOOKUP பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா VLOOKUPன்ற ஒரு ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியும். ரிப்போர்ட்டிங் லெவலில் இது பயங்கரமாக யூஸ் ஆகிற ஒரு ஃபார்முலா. இப்போது இந்த இடத்துல VLOOKUP பற்றி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேச போகிறோம் அப்படின்றதுனால நார்மல் VLOOKUP தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால பழைய வீடியோஸை பார்த்துறது நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரும்ன்றதுனால நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம், இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் ஃபைல்ஸை ஒரு லொக்கேஷனில் கொடுப்போம். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துப்பீங்க. ஸோ அதே லொக்கேஷனில் இந்த ஃபைலும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டவுன்லோட் பண்ணுற லொக்கேஷனையும் உங்களுடைய பெனிஃபிட்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லா ஃபார்முலாவுமே ஆல்மோஸ்ட் 90% எரரை த்ரோ பண்ணுது. எரரை அவுட்புட்டாக கொடுக்குது. இந்த ஃபார்முலா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ எப்படி எரரை சால்வ் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும்ன்றதால செக் பண்ணுறது நல்லது. அது ஃபஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற விஷயம். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு சொன்னேன் இல்லையா, ஒருவேளை நீங்கள் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கணும், VLOOKUP பற்றி புரிஞ்சுக்கணும் போது நான் இப்போ சொல்லித்தரப்போகிற விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டிப்ஸை சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? இந்த இடத்துல இருக்கிற இந்த VLOOKUP ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30ன்ற வேல்யூவை எடுத்து இந்த இடத்துல தேடுது. ஒருவேளை இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலமில் 30ன்ற வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற 3வது காலம்ல இருந்து அவுட்புட்டை எடுத்து இங்கே கொடுக்கும். 3வது காலம்ல இருந்தால் அவுட்புட் எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்முலா கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் எதுக்காக இது எரர் அடிக்குது அப்படின்னா, இந்த 30ன்ற வேல்யூ இங்கே இல்லை, ரைட்டா? அதே மாதிரியே 91ன்ற வேல்யூவும் இல்லை. ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற முக்கால்வாசி வேல்யூ 99% இங்கே இல்லை. அதனால VLOOKUP நாட் அவைலபிள் அப்படின்ற அவுட்புட்டு தான் கொடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 51ன்ற வேல்யூ இங்கே இருக்குது, ரைட்டா? அதனால அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற லெவல் 3 இந்த இடத்துல இது கொடுக்குது. மற்றபடி எதுவுமே அவுட்புட்டை கொடுக்கவில்லை. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, VLOOKUP ஃபார்முலா நார்மலாக போடும்போது இப்படி தான் ஒர்க் ஆகும். இது நல்ல விஷயம்தான். இல்லைன்னா அது அவுட்புட்டை கொடுக்கக்கூடாது தானே. ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃப்ரம் 0 to 25 லெவல் 1, 26 to 50 லெவல் 2ன்ற மாதிரி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ரேஞ்ச் ஒருவேளை உங்களுடைய எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டாக இருக்கும்போது நார்மலாக VLOOKUPல இந்த 0ன்ற நம்பரை போட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. இங்கே தான் அந்த கீயே இருக்குது. ஓகே, ரேஞ்ச் லுக்கப்ன்ற இடத்துல இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 2 இன்புட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஃபால்ஸ்ன்னு கொடுக்கலாம், ட்ரூன்னு கொடுக்கலாம். 0 போட்டிங்கன்னா ஃபால்ஸ் ட்ரிகர் ஆகும், 1 போட்டிங்கன்னா ட்ரூ ட்ரிகர் ஆகும். 0 போட்டதுனால ஆர் ஃபால்ஸ் நம்ம போட்டதுனால எக்ஸாக்ட் மேட்ச்ன்ற கான்செப்ட் மூலமாக இது ஒர்க் ஆக ட்ரை பண்ணுது. அப்போ எக்ஸாக்ட் அந்த 30ன்றது இங்கே இல்லைன்றதுனால எரர் அடிக்குது. கரெக்டாக தான் கொடுக்குது. நான் 0 அப்படின்றத போடாமல், 0னா ஃபால்ஸ் இல்லையா, அதாவது எக்ஸாக்ட் மேட்ச், அதை போடாமல் 1 கொடுக்குறேன். 1ன்னா அப்ராக்சிமேட் மேட்ச்ன்ற கான்செப்டில் ட்ரூ ட்ரிகர் ஆகும். அப்போ எப்படி இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டு தானே? 30ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்ற ஒரு நம்பர். அதனால லெவல் 2ன்றது அவுட்புட்டாக வந்திருக்கு. இதை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண முடியும் இல்லையா? எஸ், 91ன்ற நம்பருக்கு லெவல் 4 வந்திருக்கு. 91ன்ற நம்பர் இந்த ரேஞ்சில் வர்ற ஒரு நம்பர், ரைட்டா? அதனால லெவல் 4 தான் வரணும். கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். VLOOKUPன்ற ஃபார்முலாவில் எரர் அடிச்சுது. அந்த எரரை எதுக்காக அடிச்சுதுன்னு பார்த்தோம்.
இந்த டேட்டா வந்து பர்ஃபெக்டாக இல்லை, இந்த டேட்டா அரேஞ்ச் பண்ண மாதிரி இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகலன்றதுனால நம்ம எக்ஸாக்ட் மேட்ச்ல இருந்து அப்ராக்சிமேட் மேட்சுக்கு இதை மாற்றிருக்கோம். 1 போட்டதுனால அது மாறி இருக்கு. அப்படி மாற்றும் போது அவுட்புட் வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பர், நம்ம ஃபர்ஸ்ட் எரரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டுறீங்க, அழகாக அது அவுட்புட்டை கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சம்டைம் யாராவது ஒருத்தர் இந்த டேட்டாவை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா என்னாகும்? எரர் அடிக்கும். சம்டைம் நீங்களே டெலீட் பண்ணிட்டாலும் நீங்கள் இந்த ஃபைல் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியல, அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா அவங்க இதை டெலீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா எரர் அடிக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெலீட் பண்ண எரர் அடிக்க தானே செய்யும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். இப்போ அண்டு பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனால இந்த அவுட்புட் கரெக்டாக வருது. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபார்முலாக்குள்ளே நான் F2 கொடுத்து உள்ளே போகிறேன். போகும்போது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் தான் இந்த டேபிள் அரேன்ற இந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் தான் இந்த ரேஞ்சில் உள்ள டேட்டாவை VLOOKUP ஃபார்முலாவுக்கு இன்புட்டாக கொடுக்குது. ஆஸ் வெல் அஸ் நம்ம இதை லாக்கெல்லாம் அவரை பண்ணியிருக்கோன்றதுனால இந்த ஃபார்முலா நான் கீழே மூவ் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் மூவே ஆகாது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல இருந்து தான் இது அவுட்புட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு ப்ராப்ளம் டெலீட் பண்ணால் என்ன பண்ணுறது? அதான ப்ராப்ளம். என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போயிடுங்க. இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுங்க. F9 கொடுத்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் இந்த ஃபார்முலாக்குள்ளேயே உங்களால் பார்க்க முடியும். சரியா? இப்படி பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் பண்ணிவிடுங்க. நான் இப்போ என்டர் பண்ணிட்டேன். சரியா? இப்போ அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல ரேஞ்ச் இருக்கிற இடத்துல ரேஞ்சுக்கு பதிலாக இந்த அவுட்புட் எல்லாம் இங்கேருந்து அப்படியே ஃபெச் ஆகி வந்திருக்கு. நான் இப்போ அண்டு பண்ணுறேன், Ctrl+Z பண்ணுறேன். நார்மலாக இப்படி தான் இருந்துச்சு. சரியா? நான் இதை செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணும்போது அது எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ணுது. செலக்ட் பண்ண அந்த ஆர்குமெண்ட் அப்போ இந்த இடத்துல உள்ள ரியல் வேல்யூவை காமிக்கும். அதுதான் F9 உடைய வேலை. அது கரெக்டாக நடந்துருச்சா? அதுக்கப்புறம் நான் அப்படியே என்டர் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம Ctrl+Z அண்டு பண்ணிட்டு தான் என்டர் பண்ணணும். அப்போ தான் இந்த ரெஃபரன்ஸ் அப்படியே இருக்கும். நான் பர்பஸாக இதை F9 கொடுத்த உடனே அப்படியே நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ இது கன்வெர்ட் ஆன இந்த மாதிரி இந்த ஃபார்ம்லேயே இந்த இடத்துல மாறிடுது. இப்போ நான் இதை வந்து ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற வேல்யூவை இந்த டேட்டாவை இந்த ஃபார்முலாக்குள்ளேயே நம்ம மாற்றி இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே என்ன வந்துடும்? இந்த ரெஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாமல் இந்த உள்ளே இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு டேபிள் ரேஞ்ச், டேபிள் அரே, சின்ன டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலாக்குள்ளேயே கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸையும் கொடுத்துட்டு F9 கொடுத்து கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும். இப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா டிபெண்டன்சி இல்லாமல் இண்டிபெண்டன்ட் ஃபார்முலாவாக ஒர்க் ஆகும். இங்கே இருக்கிற வேல்யூவை எடுக்கும், இது உள்ள தேடும், அவுட்புட்டை கொடுத்துரும். சரியா? இப்படி பண்ணும்போது என்ன பெனிஃபிட்? இதை டெலீட் பண்ணால் கூட இந்த ஃபார்முலோட அவுட்புட் மாறாது, ப்ராப்ளமே வராது. எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்க போகிறேன், அந்த ரெஃபரன்ஸ் ப்ராப்ளம் பண்ணோம், டெலீட் பண்ணிவிடுவாங்க, நானே தெரியாமல் டெலீட் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிடுறது நல்லது. இது டெஃபினெட்லி உங்களுக்கு VLOOKUP யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஃபார்முலா போட்டிங்கன்னா அடுத்த லெவலில் உங்கள் ஃபார்முலாவை கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, அப்ராக்சிமேட் மேட்ச்ன்ற கான்செப்டில், அதாவது இந்த 0, 1ன்ற லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை, இந்த ரெஃபரன்ஸை, இந்த அரேவை, டேபிள் அரேவை ஃபார்முலாக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். ரெண்டுமே முக்கியமான விஷயன்றதுனால புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிப்புங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதையும் பண்ணிவிட்டு எங்களையும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. See you in the next video. Thanks for watching.